அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று ஜெர்மனியில் வாரண்டோஃப் என்ற நகரத்தில் உதய நிறுவனத்தினால் நடத்தப்படுகின்ற விளையாட்டு போட்டிக்கு வந்திருக்கின்றோம். அங்கு என்ன நடக்கின்றது எப்படி என்றது உங்களோட சேர்ந்து நான் இந்த விளையாட்டு போட்டியை பார்க்க போகின்றேன். வாருங்கள், எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். இப்போ தவளை பாய்ச்சல் இங்கே நடக்கின்றது. இனி நான் நினைக்கிறேன் 3-4 வயசு பிள்ளைகள் தான் அதை செய்யணும். பாருங்க எப்படி சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு சொல்லி. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். இந்த உதயம் ஊடாக நடக்கிற விளையாட்டு போட்டி இதுதான் முதல் தடவை என்று கேள்விப்பட்டேன். நாங்களும் முதல் தடவை தான் வந்தோம். முதலுக்கு இங்க நடந்ததோ தெரியல. இல்ல இதுதான் முதல் தடவை. வேற ப்ரோக்ராம் நடத்துறவே அது பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கு இந்த முறைதான் முதல் தடவை. உங்களோட பிள்ளைகள் பங்கு பெற்றினமா? ஒரு ஆள் பங்கு. எப்படி இருக்கு இப்படி விளையாட்டு போட்டி? நாங்க கூட பேரு எதிர்பார்த்தோம். நிறைய பேர் வாரண்டோஃப்லயே இருக்கிறாங்க. எப்படி நினைக்கிறீங்க இந்த விளையாட்டு போட்டி தொடர்ந்து ஒவ்வொரு நடந்த நல்ல உண்மைதான் தொடர்ந்து பங்கு பெற்றலாம். அப்ப இதுக்கு முதல் வேற விளையாட்டுகள்ல பிள்ளைகள் பங்கு பெற்றவே இல்ல? எங்களோட இடத்துல நடக்கிற வீட்டோஸ் அந்த பெஸ்டில கலந்து கொள்றது. அங்க ஓட்டப்படி நடக்கிறது, மரத்தன் அதுகள் நடக்கிறது. மற்றபடி ஒன்றிலையும் பங்குபட்டு தமிழ் சம்பந்தப்பட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்த விளையாட்டு போட்டி தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றாங்க. உங்களோட பேர்? வினோதா. அவ சொல்றா என்னன்னு சொன்னால் அவ முதல் தடவையா இப்பதான் மகள் இங்க பங்கு பெற்றான்னு சொல்லியும், மற்றது இங்க வாரண்டோஃபில் நடக்கிறபடினால நிறைய மக்கள் இருக்கின்றார்கள். இன்னும் எல்லாரிடமும் போய் சேரவில்லைன்னு நினைக்கிறேன். இனி இந்த முறையிலிருந்து இது முதல் தடவை என்றபடினால குறைவான மக்களா இருக்குது. இதை பார்க்கிறவர்கள் அடுத்த வருடம் எப்படியும் எதிர்பார்ப்பார்கள். இந்த செய்தி எப்படியும் எல்லோருக்கும் போய் சேரக்கி ஒவ்வொரு வருடமும் உதயத்தால் இந்த விளையாட்டு போட்டி நடாத்தப்படும். தொடர்ந்து எல்லோரும் பங்களிப்பு செய்து இதை படியே செய்ய வேணும். எங்கட மக்கள் எங்கட பிள்ளைகள் விளையாட்டு திடல்ல கூடி விளையாடுவதை பார்த்து நாங்களும் ரசிக்க வேண்டும். பாப்பம் தொடர்ந்து மற்ற மக்களிடையும் தொடர்ந்து கேள்விகளை கேட்போம். நன்றியடா. நன்றி. நடக்கவே இல்லை.
இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். வளண்டைன் என்று சொல்லக்கூடிய எலோன்சர் என்று சொல்லி சொல்லுவார்கள். நானுமே கனகாலம் கண்டு இப்போ கனகாலத்துக்கு அப்புறம் கண்டிருக்கிறேன். இந்த உதயமூடாக இன்றைக்கு நடக்கின்ற விளையாட்டு போட்டியை பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட கேட்டு அறிந்து கொண்டு போகின்றேன். இதுதான் முதலாவது தடவையாக இந்த முறை நடக்கின்றதை நினைக்கிறேன். வாரண்டோஃப் நகரம் எனக்கு நல்ல பரிச்சயமான நகரம். என்று சொன்னால் வாரண்டோவில் இருந்த தமிழாலயம் வந்து நான் கல்விக்கழகத்தில் பணி செய்த காலத்தில் வந்து என்னுடைய மாநிலத்துக்கு உட்பட்ட ஒரு தமிழாலயமாக இருந்தது. அந்த காலப்பகுதியில் வந்து திரு டயஸ் அவர்களிடம் வந்து இதில் கூட்ட பொறுப்பாளராக இருந்தவர். அந்த வகையில் எனக்கு அவருடைய தொடர்பு இருக்குது. இந்த உதயம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் வந்து தாயக மக்களினுடைய துயர் போக்குவதற்காகத்தான் இங்கே வாரண்டோப் நகரிலே பதிவு செய்யப்பட்டு இயங்கி வருகின்ற ஒரு நிறுவனம். அதனுடைய செயற்பாடு வந்து மிக பெரியது. அதாவது தாயத்தில் நோயிட்டவர்கள் அல்லது வறுமைக்கோட்டுக்குள்ளே வாழ்கின்றவர்கள் அல்லது ஏழை மாணவர்கள் என்று சொல்லி நாங்கள் கால்நடை வளர்ப்பு பலவிதமான உதவிகளை வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 10 ஆண்டுகளை நெருங்க நான் நினைக்கிறேன். அந்தளவு தூரத்துக்கு மிகப்பெரிய சத்தம் இல்லாமல் நாங்கள் பல விடயங்களை செய்து கொண்டு வருகின்றோம். அப்படித்தான் எல்லாருக்கும் பல கேட்டால் பெருசாக தெரியாது. நானுமே கிட்ட இப்போ ஒரு குறுகிய காலத்துக்குள்ள தான் அதை அறிந்து கொண்டேன். மற்றது அங்கே அந்த வறுமைக்கோட்டுக்குள்ளே வாழுகின்ற பிள்ளைகள் வந்து அதாவது அவர்களுக்கு வந்து ஒரு நேர உணவு கூட இல்லாமல் கஷ்டப்படினோம். அது பாடசாலையால் வந்து அந்த பிள்ளைகள் திக்கு திசை இல்லாமல் திரியினோம். அப்போ அதை நாங்கள் சிந்தித்து வந்து அங்கே மாலை நேர வகுப்பு அறிவாலயம் ஒன்று உருவாக்கி இப்போ தொட்டியடி மூங்கிலாறு இப்படி சில இடங்களில் 3 அறிவாலயங்களை உருவாக்கி அந்த பிள்ளைகள் வந்து மாலை நேரம் இலவசமாக கற்றுக்கொண்டு போகின்ற அதே வேளையில் வந்து அவர்கள் திங்களில் இருந்து வெள்ளிக்கிழமை மட்டும் அவர்களுக்கு மாலை நேரம் இலவச படிப்பு உணவும் கொடுத்து நல்ல விஷயம். நான் கடந்த வருடம் அங்கே போன பொழுது அந்த 3 அறிவாலயத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒரு இடத்துல கூப்பிட்டு அவர்களோட இருந்து உண்டு கழித்தது வந்து அது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருந்தது. அதாவது நின்று பேசலாம். நாங்கள் இங்கே ஒரு கொண்டாட்டத்துக்கு போனோம்னு சொன்னால் இவ்வளவு சாப்பாடுகளை வீணாக்குறோம். ஆகவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாட்டு பொதியை அந்த பிள்ளைகள் ஒரு சோற்று பெருக்க ஊடி கீழே விழாமல் அந்த பிள்ளைகள் சாப்பிட்டது வந்து என்னுடைய நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு என் கண்ணீர் விழுந்தேன்னா அந்த பிள்ளைகள் அவ்வளோ பசியோட இருந்து பார்க்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுடைய வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை. அப்போ அப்படியான சூழல் இருக்குது. அந்த பிள்ளைகள் தாங்கள் சாப்பிட முடியும் அந்த பொதியை சுற்றி நெஞ்சோடு அணைத்து கொண்டு வந்து அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கெல்லாம் நாங்கள் உடுப்பெல்லாம் தர போகிறோம், எங்கே போகிறீங்கன்னு நாங்கள் அந்த சாப்பாட்டை அக்கா அண்ணா வீட்டை இருப்பினம் கொண்டு கொடுக்க போகிறோம். நாங்கள் இப்போ சரியான கவலை. இப்போ இந்த முட்டைகள் கோழியெல்லாம் பீங்கான் நிறைய போட்டுக்கொண்டு போட்டு நாங்கள் வந்து குப்பைக்க போடுகிறோம். இல்லை இங்கே உள்ள மக்கள் உண்மையில் இதுகளை அறிந்தோ கேட்டோ சாப்பாட்டோ கொட்டி சிந்தாம உங்களுக்கு தேவையானது அளவா எடுத்து திரும்பி இன்னொரு கப்பை எடுத்து சாப்பிடலாம். கோப்பையில போட்டு அலைஞ்சு கொட்டி குப்பைக்குள்ள போடாம. அடுத்தது அந்த பிள்ளைகள் வந்து 3 வருடமாக ஒரு இடத்த வகுப்பு நடைபெற்று வருகின்றது. அப்போ நீண்ட நேரம் நான் அங்கே அவரோட வந்தபடியால் ஒரு கழிவறைக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அப்போ அங்கே பொறுப்பாளர்கிட்ட கேட்டேன், கழிவறை இல்லை என்று ஒரு பச்சை பக்கம் காட்டினார், அதுக்கெல்லாம் போகிறோன்னு சொல்லி. அப்போ எனக்கு அது சரியான கவலையாக போயிட்டது. பெரிய பிள்ளைகளும் இருந்தது. அப்போ நாங்கள் நீங்கள் தானே பாம்பு பூச்சிகளுக்கு பஞ்சம் இல்லை, தச்சல அந்த பிள்ளைகளுக்கு கடித்தால் இதுவரைக்கும் ஒன்று நடக்கையில் நடந்த பிறகு கேள்விகள் எழும்போம். அப்போ அது இந்த உதய தன்னார்வ மாலை உதய தன்னார்வ தொண்டுறதுக்கும் சொல்லி நான் அந்த மன கஷ்டத்தை சுமந்து கொண்டு இங்கே வந்தேன். வந்து என்னுடைய நண்பர்களோடையும் ஒரு சிலோட கதைத்து அங்கே ஆண்களுக்கு ஒரு கழிவறை பெண்களுக்கு ஒரு கழிவறை தண்டி அமைச்சு கொடுத்து நடந்து போகின்ற பாதைகளும் அவர்களுக்கு செய்து கொடுத்து ஒரு நண்பர் தண்ணியும் வந்து அந்த டேங்குக்கு ஏற்றி கொடுக்குற அளவுக்கு செய்திருக்கோம். நாங்கள் அந்த கழிவறைக்கான புளிய வட்டைக்கு அந்த பிள்ளைகள் போய் வந்து அந்த புளி வட்டைக்குள்ளே போய் பார்த்தோன்னா தங்களுக்கு ஏதோ வீடு கட்டி கொடுக்குற மாதிரி அப்படி அந்த பிள்ளைகள தேவை. ஏன்னா அங்கே பெரிய இப்ப இருக்கிற வீடு குடிசையாக இருந்தாலும் பெண்களை பொறுத்தவரை கழிவறை என்றது, அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருந்தாலும் கழிவறை என்றது அதுக்கேற்ற அமைப்பா இருந்தால் தான் உண்மையில அதுவே போதும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கதைக்கு இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. அதுல ஒரே மாதிரி 2 பிள்ளைகள் தான், 2 பிள்ளைகள். அந்த ஒரு பிள்ளைய நான் கதை கேட்கல வந்து அந்த பிள்ளையனுடைய முகத்துல இன்றைக்கு வந்த பிள்ளைன்ற மனதில் இருக்குன்னா அந்த பிள்ளைன்ற ஏழ்மை வந்து தெரிஞ்சு
பல்லெல்லாம் கருப்பு 14 வயசு நான் இங்கத்தே பிள்ளையை பார்த்தா ஒரு 10 வயசு பிள்ளை மாதிரி தான் இருந்தது. ஒரு பிள்ளையாக இருக்கலாம் நினைக்கிறேன். அப்போ நான் கேட்டேன் பிள்ளைக்கு சாப்பாடு எல்லாம் கிடைக்குதான்னு தலையை குனிந்தா. அதுலேருந்து எனக்கு தெரியுது பிள்ளைக்கு போய் அப்பா அம்மா என்ன சொன்னால் அம்மா கச்சான் கொடுக்க போகிறா, அப்பா வந்து மேசன் வேலையை போகிறோன்னு சொன்னேன். அப்புறம் எங்களை பொறுப்பாளோட காட்சி இடத்துல கிட்னி ஃபெயிலியராக போய் வீட்டில் இருக்கிறாருன்னு சொல்லி நான் சொல்ல வர விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கும் வந்து வெளிநாடுகளில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பம் அங்கத்தே ஒரு குடும்பத்தை பார்த்தாலே அங்கே அந்த எங்களுடைய வடக்கு கிழக்கில் முக்கியமாக இந்த போர் பகுதியில் வாழ்ந்த மக்கள் வந்து அந்த ஏழ்மையிலேருந்து விடுபட்டிருப்பினோம். இப்போ இதை வந்து வெளிநாடுகளில் இருக்கின்ற நான் ஆங்கிலம் பேசுகிற நாடுகளில் நான் போயிருக்கின்றேன். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு சில ஆக்களுக்கு அங்கே நடந்த போராட்டமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, வரலாறும் தெரியாதவர்களாக ஒரு சில ஆக்கள் இருக்கிறது வந்து மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்குது. இல்லை, நான் எந்த கண் பார்வையிலையும் இப்போ கொடுக்குறவங்க தான் எல்லாருக்குமே கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் தான் அதுதான் மட்டும் இல்லாதவர்கள் தான் குடிக்கணும், இருக்கிறார்கள் கொடுக்கல. இப்போ எல்லாருமே பங்கிட்டு நான் அன்று இன்னொரு திருவிழாவில உதயமூடாக இதை கதைத்த போதுன்னு சொன்னேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒயிரோ இங்கே ஒவ்வொரு ரூபா மாதிரி ஒவ்வொரு யூரோ கொடுத்தாலே அதே சேர்த்து போகல அது திரண்டு பெருசாக போகும். ஒவ்வொரு ஒரு பிரச்சனையாக தீர்க்கலாம். குடும்பம் தெரியுது. அதான் நான் டயஸோட கதைத்து கொண்டது. நாங்கள் அகலக்கால் வைக்காமல் வெளியில் போவாங்க. முதல் அறிவாலயத்துக்கு வருகின்ற பிள்ளைகள் அவர்களுடைய குடும்பத்தை நாங்கள் ஆராய்ந்து அவர்களுக்கு பங்களிப்பு செய்தால் அந்த பிள்ளைகள், அதாவது அந்த பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமல் உடை கூட இல்லாமல் மற்ற சமூக சீர்கேடுகளும் அங்கே இருக்குது. அதாவது 2009க்கு முன்னர் இருந்த விடயம் வேறு. இப்போ வந்து பிள்ளைய கேட்டால் அம்மம்மாவோட இருக்கிறான், என்னென்னு சொன்னால் அம்மா வேறு திருமணம் முடிச்சுட்டு போயிட்டா, அப்பா வேறு திருமணம், இப்படியான சிக்கல்களும் இருக்குது. மற்ற அந்த போதைப் பொருள் அப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ நான் முடிந்தவரை அந்த பிள்ளைகளுக்கு என்னால் முடிந்த அறிவை நான் இருந்தேன். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அவர்கள் தந்தார்கள். அந்த குழந்தைகள் நான் சொன்ன அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் மனிதர்கள் பெரியாவே, நீங்கள் ஒவ்வொரு சென்டும் வந்து நாங்களும் கஷ்டப்படுத்தான் உங்களுக்கு தருகிறோம். மற்றது இங்கே இருக்கின்ற இப்போ எங்களோட செயற்பாடு இன்னும் ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், தங்களுடைய தந்தையாருடைய பிறந்த நாள், தாயிൻ്റെ பிறந்த நாள், பெற்றோருடைய திருமண நாள், பிள்ளைகளுடைய பிறந்த நாள், இல்லை தங்களுடைய இறந்த பெற்றோர்களை நினைவான்னு சொல்லி அதுகளுக்கு சில வந்து ஒரு சில தொகையை உதவி செய்வார்கள். அந்த தொகையை கொண்டு சில வேலை திட்டங்களை நாங்கள் செய்கிறோம். அடுத்தது எங்கள்கிட்ட இங்கே ஒரு டீம் இருக்குது. ஒரு நம்மவர்களுடைய ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வுகளில் போய் இவர்கள் வந்து உணவு பரிமாறி அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்தால் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட அன்பளிப்பு. இந்த விடயம் நான் உண்மையிலேயே அறிந்ததென்றால் எங்கள் பிள்ளைகள் தெரிஞ்ச பிள்ளைகள் இதுக்கு கூடாக அந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றது அண்ணா சொன்னார், இங்கே அதாவது தாய் இறந்தால் தகப்பன் இறந்தால் அந்த முறையிலே அங்கே போய் ஒரு தாய் தகப்பன் இல்லாத இடத்துல உள்ள பிள்ளைகளுக்கோ அல்லது கண் தெரியாதவருக்கு ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் அங்கே சாப்பாடு கொடுக்குறதோ ஒரு அலுவல் செய்து கொடுக்குறதோ எனக்கு இப்போ கூடுதலாக அந்த மக்கள் ஓரளவுக்கு செய்து வருகின்றார்கள். ஆனால் இன்னும் போதாது. இதை எல்லோருமே நீங்கள் இங்கேயும் கொண்டாடுங்கள். அந்த இதில் ஒரு பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக செய்தால் அது அங்கே பெரிய ஒரு விஷயம். மணிக்கொண்டு பேர் இங்கே இருக்கிறது. இப்போ என்னுடைய தந்தையாருடைய நினைவாக நான் அந்த பிள்ளைகள் தான் உதவி செய்கிறேன். ஆனால் இங்கே வந்து நான் சொந்த பந்தத்தை கூப்பிட்டு இங்கெல்லாம் வயிறார இங்கே அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவாக இருக்கின்றது. ஆனால் அங்கே அந்த அடிப்படை தேவைகள் என்கின்ற விடயம் வந்து அங்கே இல்லை. அப்போ நாங்கள் இங்கே சொந்த பந்தத்தை கூப்பிட்டு அந்த நினைவு வணக்கத்தை கொண்டாடுறோம் விட அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த பசியை போகிறது வந்து அது பெரிய விடயமாக இருக்கும். இதை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். அடுத்ததாக இந்த பூபாலம் என்கின்ற ஒரு நிகழ்வு வந்து நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்த நாள் வாரண்டோப்பு நகரத்தில் அந்த கொரோனா காலத்தில் அந்த இதை நாங்கள் செய்ய முடியாமல் போனது. ஒரு 2-3 வருஷம் முடங்கப்பட்டது. இப்போ கடந்த வருடம் செய்த நாங்கள் அதேமாதிரி இந்த வருடம் வந்து இந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வந்து பூவாளம் நிகழ்வு வந்து இந்த கலைஞர்களை கொண்டு இந்த நகரத்தில் நடைபெறுகின்றது. அதன் ஒரு வழியில் தான் இன்றைக்கு இந்த விளையாட்டு போட்டி காலநிலை நன்றாக இருக்கின்றது எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது. இந்த நிகழ்வை பார்க்கின்றவர்கள், அதாவது இந்த காணொலியை கட்டாயம் பார்க்கின்ற அநேகமான மக்கள் இந்த 5ஆம் தேதி 10ஆம் மாதம் நடக்க போகிற அது என்னன்னு அதை விவரமாக இது உடன் சொன்னீங்கன்னு சொன்னால் மக்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனம் அந்த தாயக மக்களின் துயர் துடைக்கிறதுக்காக இந்த கலை நிகழ்வை வந்து நடத்துகின்றது. இப்போ எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, வேறு நகரங்களுக்கு நகர்ந்து சென்று அந்த வேறு நகரங்கள்லேயும் இதை செய்யணும்ன்ற விருப்பம் இருக்குது. ஆனால் அதற்கான பூரண ஒத்துழைப்பும் நடைமுறை சிக்கல்களும் இருக்கின்றபடியால் எங்களுக்கு வாரண்டோப் நகரம் இலகுவாக இருக்கின்றது. ஒரு சில கலைஞர்கள் வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். அதில் நாடகம், நடனம், இசை நிகழ்ச்சி என்று சொல்லி ஒரு கதம்ப நிகழ்வாக அன்றைய மாலையை வந்து மிக சிறப்பாக கழிக்கக்கூடிய வகையில் ஒரு டிக்கெட் நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அந்த டிக்கெட் எடுத்து எந்த செலவுக்கு நீங்கள் அங்கே
இப்ப இதை அதாவது செய்ய மண்டபத்துக்குரிய செலவு வேறு செலவுகளை நான் தான் உதயம் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் நிதி பொறுப்பாளராக இருக்கிறேன். ஆனபடியா நல்ல தருணம். நீங்கள் இதை தெளிவாக மக்களை சேரும் முகமா இதை ஒரு சென்ட் கூட அங்க வீணடிக்க மாட்டோம். ஆனபடியா அந்த உணவு விற்கிறதால வருகின்ற பணம், டிக்கெட் விற்கிற பணம், அதுல டிக்கெட் நீங்க ஒரு குடும்பத்துக்குண்டா இல்ல ஒரு தனி ஆளுக்கு ஒரு தனியாருக்கும் என்று இருக்கு, ஒரு குடும்பத்துக்கும் என்று இருக்கு. மற்ற அந்த வியாபார நிறுவனங்கள் எங்களுக்கு சில உதவிகளை செய்கிறார்கள். அதுல நாங்கள் கலை நிகழ்வுகளோடு ஒரு அதிசலா வச்சுக்கிட்டு எழுப்போம், இதுகள் எல்லாம் செய்கிறாங்க. அது ஒரு நிறைவான ஒரு நிகழ்வாக. எத்தனை மணியில இருந்தா எத்தனை மணி வரை? அநேகமாக 5 மணிக்கு ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன். 5 மணிக்கு ஆரம்பித்தா ஒரு 10 மணிக்கு நாங்கள் 5 மணி நேரத்தில் நாங்கள் அந்த நிகழ்வை நிறைவேற்றோம். இது ஒவ்வொரு வருடமும் நடத்தி கொண்டு வர்ற ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு வருடமும் நடத்தி கொண்டு வர நிகழ்வாக இருக்கிறது. இதில் கிடைக்கின்ற நிதி அங்கே ஊரில் போய் சேர்ந்தடையும். அங்கே ஏதோ ஒரு வகையில் ஒரு குடும்பத்துக்கோ நாங்கள் பரவலாக உதவி செய்திருக்கிறோம். அதாவது ஒரு மீன் பிடின்னு சொன்னால் அவருக்கு ஏற்ற போகிறோம், அல்லது அவருக்கு மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோட்டார் சைக்கிளில் போய் வந்து ஆரம்பத்தில் நாங்கள் காசை கொடுத்து பார்த்தோம். ஆனால் அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து எங்களுக்குரிய பொறுப்பாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கள்கிட்ட அந்த உதவி கோரி ஏதோ ஒரு வகையில் உதவி கோரி இங்கே வரையக்கில் வந்து நாங்கள் அந்த மாநிலத்துக்குரியவரை அங்கே போய் அனுப்பி அதை உண்மைதானா என்றதை பார்ப்போம். மற்றது உதவி அவர்களுக்கு வழங்கின பின்னரும் பிறவே பார்ப்போம் நாங்கள் வழங்கிய கால்நடைகள் உயிரோட இருக்கின்றதா அல்லது விட்டு போட்டார்களா அல்லது என்னன்னு சொல்லி அல்லது அதை பெருக்கி இருக்கிறார்களா, இதுவரைக்கும் எந்த ஒரு குறைவில்லாமல் அது நிறைவாக அந்த செயற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வந்த விண்ணப்பங்கள்ல கூடுதலாக எந்த ஒரு விண்ணப்பங்களும் வந்து நிராகரிக்கப்படவில்லை இதுவரைக்கும் பெரிதளவில். பொய் சொல்லி இல்லை. ஒரு சிலாக்கள் வந்து நாங்கள் தன்னிறைவு பெற்று விட்டோம், நீங்கள் இதோட எங்களோட உதவியை நிறுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் வேறு யாக்கள் செய்யுங்க. அது தாராள மனப்பான்மை. உண்மையில அப்படியானவர்கள் சொல்லும் போது எங்களுக்கும் தான் இன்னும் செய்ய வேணும் போல இருக்கு. அப்படியான மக்கள் இன்னும் வளர வேணும். அந்த மனப்பான்மையோட அந்த நேர்மை அவர்கள்ட்ட இருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கிறது. எனக்கு போதும், நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்றோம். உண்மையிலேயே அது நல்ல விஷயம், கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு இந்த விளையாட்டு போட்டியை பொறுத்தவரையில ஒரு 2008ஆம் ஆண்டு இதே மைதானத்தில் ஒரு விளையாட்டு போட்டி நடைபெற்றதாக எனக்கு நினைவுக்கு வருகின்றது. நான் வந்திருக்கின்றேன். ஆனால் ஒரு நகரத்தின் விளையாட்டு போட்டியா இருந்தது. இதே உதயம் வந்து இதை முன்னெடுக்கல. ஆனா இது டயஸ் மெட்டது எங்களுடைய ஒரு முன்னெடுப்பாக இன்றைக்கு இந்த விளையாட்டு போட்டி நடைபெறுகின்றது. பெருந்திரளாக மக்கள் இல்லாவிட்டாலும் கூட்டம் இல்லாட்டிக்கும் குறைவான மக்கள் மிக பலமான மக்களாக இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள், விருப்பத்தோடு வந்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களுக்கு இயக்க வந்து எங்களுக்கு வழிவிட்டு இருக்கின்றது. இது வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த விளையாட்டு போட்டி நடக்கையில் வந்து கூடுதலான பிள்ளைகள் பங்கு பெற்றுவார்கள். மற்றது அந்த பிள்ளைகளும் இப்ப பலரை வந்து நான் நீண்ட காலம் சந்திக்காத பல உறவுகளை சந்தித்தோம். ஒரு மகிழ்ச்சியாக, அதாவது காசு பணம் இன்றைக்கு வரும், வசதி வாய்ப்புகள் வரும். ஒரு சிலர் கேட்கலாம், கட்டாயம் இந்த விளையாட்டு போட்டி தேவையா? அதுக்கு என்ன பதில் கொடுப்பீர்கள்? இல்ல, விளையாட்டு போட்டி அதாவது நான் இந்த விழாவின் ஆரம்பத்துல எனக்கு பேச கிடைச்ச சந்தர்ப்பத்துல உடற்பயிற்சி என்றது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது. அடுத்தது இந்த இளைய சமுதாயம் வந்து இவர்கள் பாடசாலைகள்ல வந்து இவர்கள் தங்களுடைய விளையாட்டு பயிற்சிகளை செய்கின்றார்கள் என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மெய்வல்லுநர் போட்டிக்கு அப்பால ஒரு மகள் ஊட்டக்கூடிய இந்த சங்கீத கதிரை, இசை நாற்காலி, மற்றது இந்த தலையணி சண்டை, கயிறுத்தல் போட்டியெல்லாம் வந்து ஒரு குதூகலிக்கு ஒரு சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வாக. மற்றது சில போட்டிகள், அந்த குழந்தைகள போட்டிகள் பாத்தீங்கன்னா அந்த தவளப்பாய்ச்சல், கூடைக்குள் பந்து போடுதல், இப்படி என்று சொல்லி அந்த குழந்தைகள் வந்து அறிமுகமாகுது. மற்றது இன்னொன்று கவனிச்சிருப்பீங்க, இப்ப இங்க வளர்ற குழந்தைகள் சரி இங்கத்தே ஸ்கூலுக்கு போய்க்கு அங்க விளையாடிவிடும் அப்படி இருக்கலாம். ஆனா அந்த பெற்றோருக்குள்ள உள்ள சந்தோஷத்தை பத்தி தங்களை அறியாமல் பிள்ளைகளை ஆர்வம் ஊட்டுறதும் சந்திக்கிறதும் அதை ஊக்கம் கொடுக்கறதும் அதேண்டிய ஆசைவே உண்மையில பார்க்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கின்றது. அவர்களுக்கும் உடற்பயிற்சி கட்டாயம் தேவை. அது இதன் மூலமாவது ஒரு பங்காவது கிடைக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த விளையாட்டு உதயமூடாக ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து சிறப்பாக நடந்து வர வேண்டும். அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை. இதை அறிந்து ஒவ்வொரு வருடமும் எல்லோரும் கலந்து கொண்டு ஒத்துழைக்குமாறு தயவாக அன்பாக மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் சொல்ல வேண்டியதை நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. நிச்சயமாக அது நடைபெறும், அதுல மாற்றி கருத்து இல்லை. இந்த நேரத்தை ஒதுக்கி என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யறதுக்கு உங்களுடைய யூடியூப் சேனல் மூலம் உதவி செய்த உங்களுக்கு
நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி அண்ணா, நன்றி. நீங்களும் இந்த கருத்துக்களை மக்களுக்கு போய் சேரும் முகமாபடியும் மற்றது ஊரில் என்ன நடக்கின்றது இது எப்படியெல்லாம் நீங்கள் செயற்படுத்தி கொண்டு வர்றீங்கள் என்ற தகவலை உங்கள் மூலம் விவரமாக மக்கள் தெளிவாக கேட்டு அறிந்திருப்பார்கள். அதற்கு உண்மையில் உங்களுக்கு மிக்க நன்றி அண்ணா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அதனைத் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற நிகழ்ச்சி தலையணை அடிச்சமன். உதயம் தன்னார்வலர் தோன்று நிறுவனத்தினர். ஆகவே வணக்கம். இப்ப என்னோட கூட நிக்கிறது கமலாக்கான்னு சொல்றது கம்மில இருக்கிறவ. இந்த கண்டுகள் எல்லாம் விற்கிறவ, எல்லா வித கண்டுகள். அவன்ட மூத்த மகள். உங்களோட பேர்? உமா. உமாவை இன்றைக்கு சந்திக்கிறோம். வணக்கம். சந்தோஷம் உங்களை கண்டதும். நிறைய தடவை கண்டிருக்கிறேன். உங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாம் பாக்குறது எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு நீங்களும் கண்டுகள் என்னென்ன கண்டு மூலிகை கண்டு தோட்டம் பார்த்திருப்பீங்க. அதுல இல்லாதது அல்லது என்னென்ன மூலிகை கண்டுகள் உங்கள்கிட்ட இருக்கு? அதுல நான் பார்த்து நிறைய வியந்தேன். நான் முழு கண்டுகளுமே அந்த பார்க்க அதிசயமா இருந்தது. இதுல நீங்க உருத்திராட்ச மரம் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா அதுவும் பார்த்தது. மற்ற அந்த துளசி மரம் பெரிய கொத்து இருந்தது எல்லாம் நல்லா இருந்தது. முன்ஸ்டர் இல்லையா, அந்த துளசி ரைனேல பாத்திருப்பீங்க. அப்படியே பெரிய நல்ல பிரம்மாண்டமாக வீடியோவில பார்த்ததை விட நீங்க நீரை இன்னுமே நல்ல பெருசா இதா இருக்குது. பார்க்க சந்தோஷமா இருக்குது. மற்றது அந்த மூலிகை தோட்டம் அவமே எவ்வளவு நேரம் டைம் செலவழிச்சு அதை இவ்வளவு பக்குவமா பாக்குறான்றவே எனக்கே வியப்பா இருக்குது. நிறைய டைம்கள் மினக்காட்டிதான் எங்களுக்கு அதுல ஒரு இயற்கையா மேல மரங்களோட கதைக்கிற மாதிரியே தான் இருக்கும். அது சம்பந்தப்பட்ட நான் தோட்டம் எடுத்து போட்டு 4 தோட்டம் போட்டுட்டேன். அந்த 4 பேரோடையுமே ஒரு முகத்திலே ஒரு சந்தோஷம். அவைகள் கதைக்கிற முறை, பழகுற விதம், பாவிக்கிற சொற்கள் ஒரு சங்கவே அவைகளை காண அவைய பார்த்து நாங்கள் நிறைய விஷயம் பழக வேணும் போல இருந்தது. மற்றது நீங்களும் சில இடங்கள்ல அம்மாவோ அந்த கண்டுகள் விற்கிறத அறிஞ்சிருக்கிறேன். எங்கே அப்படி அந்த விதி எடுத்து எப்படி உருவாக்குறீங்க? நாங்கள் அநேகமா சமருக்கு அங்க இலங்கையில இருந்து எடுத்துட்டு வர்றது விதைகள் கூடுதலா முடக்கத்தான், துளசி, கற்பூரவள்ளி, கீரை இதுகள் எல்லாமே கொண்டாந்து ஒவ்வொரு வருஷம் ஊருக்கு போய் வர்றதா? கண்டிப்பா. இப்ப தொடர்ந்து ஒரு 5-6 வருஷம் போய் வரோம். அப்ப அதுல எங்களுக்கு நிறைய விருப்பங்கள் கூட. இந்த மல்லிகை கண்டு, கருவேப்பிலை கண்டு, முடக்கத்தான், எல்லாமே மூலிகை ஆனதும் எங்களுக்கு பயனுள்ளதுகளும் தானே. அது இப்ப இங்கேயும் காலநிலையும் எங்களுக்கு நிறைய ஒத்து போறதால எனக்கு புதினமா இருந்தது. எங்களோட வீட்டு வாழை மரமே இலங்கையில காணாத மாதிரி அப்படி ஒரு பெரிய வாழையிலையும் போட்டதா? குலை போட இல்லையா? ஆனா 3 வருஷம் எப்படி பாதுகாக்கிறீங்க நீங்க? நாங்க கூடுதலா சம்மர் டைமுக்கு முக்காவாசியோட வெட்டி, அந்த விண்டருக்கு வேற தொடங்க வெட்டி போட்டு இலகுல கஞ்சல்களை போட்டு அந்த
கிழங்கு மூடி வைப்போம் நாங்கள். ஓ. அப்ப அது பிறகு வரைக்குள்ள 5-6 குட்டிகளோட வரும். அது பரவாயில்ல, பெருசோ சின்னனோ எவ்வளவு அந்த இருக்கிற சின்ன பிரயோசனப்படுறீங்கன்றதான். மற்றது இதை பாக்குறவர்கள் நாங்களும் இதிலே ஒரு பகுதியாவது வைக்கலாம் ஒரு தூண்டுதல். அது மிகவும் உண்மையில சந்தோஷம். இவ்வளவு நேரம் உண்மையில ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இப்படி கலந்து கதை கேட்கல சந்தோஷமா இருக்குது. அடுத்த முறைக்கு உண்மையில நேரத்துக்கு நீங்கள் அது கொஞ்சமா இருந்தாலுமே அந்த இடத்தை அந்த மூலிகை உங்களோட மூலிகை மரங்களோ அல்லது வாழைத்தோட்டமோ நேரடியாகவே வந்து எடுத்து போடுறதுக்கு எத்தனிக்கின்றேன். முடிஞ்சவரை ரொம்ப சந்தோஷம். உங்களோட இணைஞ்சு காய்ச்சதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. அவங்களோட கூடவே எங்கும் பயணித்து வருகிறீர்கள் தெரியும். அவன் ஃப்ரெண்ட் தான். உங்களோட பேர் கௌசல்யா. நீங்க என்ன செய்யறீங்க இங்க? கனகாலமா 11 வருஷம் இங்க வந்து நான் வந்து ஸ்டார்ட்ல இவங்க தான் எனக்கு உதவியா இருந்தது. நான் இங்க தனிதான் வந்தேன். இப்ப வந்து அக்கா தான் எனக்கு உதவியா இன்னும் இருக்கும். அவளுடைய பக்கத்துல வீடும் அப்படியே உதவியா அவளுடைய இருக்கிறேன். அவ சொன்ன உண்மையில சந்தோஷம். அப்படியே அவ எவ்வளவு உதவி செய்கிறா, அவவே ஒரு சகோதரமா அக்காண்டதான் கூப்பிடுறேன். உண்மையிலேயே இல்ல ஒருத்தருக்கு அவக்கு உதவி மாதிரி மிக்க சந்தோஷம். என்றுமே அப்படி இருக்க வாழ்த்துகின்றேன். விளையாட்டுக்கு இன்னும் 2 நபர்கள் தேவைப்படுகிறது. ஆண்கள் வாருங்கள். பெண்களுக்கான எடுத்து அங்கே செல்ல வேண்டும். அங்கே நீங்க போனால்தான் முதலாவதா 2வதா என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். ரெடியா? போட்டிக்கு இங்கே பெயர் விவரங்களை கொடுத்தவர்கள் வாருங்கள். வேகநடை போட்டி என்றாலும் நீங்க கொஞ்சம் நடந்து காட்டுங்கள். வாருங்கள். வேகநடை ஓகே. அழகுராணி போட்டியில் யார் தீர்மானிக்கிறது? அழகுராணியை தீர்மானிப்பது யாரு? அதுக்கு மேல அழகுராணி போட்டி. நான் ஆகியாண்டு ஆனால் அழகிய நிச்சயமாக தெரிந்தவர் ஆண்கள் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அதனுடைய 3 ஆண்கள் நாங்கள் இங்கே நிற்கின்றோம். தயவுசெய்து கொஞ்சம் அமைதியா இருங்கள். ஒரு சிறு நேரம் அமைதியா இருங்கள். இது அமர்ந்திருக்கிற விருந்தினர்களை பார்த்தால் நான் யோசிக்கிறேன், நான் கொஞ்சம் இயல்ட காலத்தில் பிறந்திருக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு அழகிகளும் ஒவ்வொரு மயக்கத்திலே இருக்கணும். இந்த ஒலி வாங்கிய
அடுத்த நடந்துகிட்ட கொடுங்க அவசியமா இருக்கணும் அழகில திரும்பியும் திரும்ப இல்லையா அம்மா நீங்க வச்சு கொண்டு பரவாயில்லை வேலை செய்யல போல ஹலோ ராணிகா செல்லத்திற்கு பேர் என்ன கவிதானா இதுல ஒரு தேர்வு செய்ய முடியவில்லை உங்களோட பேர் என்ன மாதிரி ஓகே இவ்வளவு வடிவா இருக்கிறீங்க உங்களோட அழகுக்கு என்ன காரணம் கிரீம் போடுறீங்களா என்ன கிரீம் போடுறீங்க லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கிறீங்களா யார் பிள்ளைக்கு மேக்கப் போட்டு விட்டது சரியா லிமிஷா பிள்ளைக்கு யாரு வெளிக்கிட்டது இப்படி அம்மா லிப்ஸ்டிக் எல்லாம் மாற அடிச்சு விட்டது இந்த காலெல்லாம் போட சொல்லி அம்மா சொல்லி தந்த சரியா நீங்க அழகு ராணி தானே வளர்ந்த பிறகு இந்த படத்தை சரி நீங்க அழகு ராணி தானே இல்லை அவர்களுடைய அறிவு அவர்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறார்கள் சமூகத்துக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்ற விடயங்கள் பல கேள்விகளை கேட்டுத்தான் அழகுராணிகளை தெரிவு செய்யப்படுகின்றது ஆனால் இந்த அழகுராணி போட்டி தெரிவு செய்யப்படுறதுல ஒரு தனிப்பட்ட ரீதியில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சரியா எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க ஜெர்மன் டொச்ச சூழல 3ஆம் வகுப்பு படிக்கிறீங்க இல்லை நீங்கள் அந்த தமிழ் கதைக்கிறீங்களோ இதே மிகப்பெரிய ஆளாது எவ்வளோ வைக்கிறவனி எனக்கு இப்போ பிடிச்சினா நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க இந்த சட்டை என்ன நீங்கள் இன்றைக்கு போட்டிக்காக வண்டி தைச்சதா அல்லது ஏற்கனவே பிள்ளைங்க இந்த உடுப்பு இருந்ததா இந்த உடுப்பு நீங்கள் எதுக்கு போட்டுருக்கீங்களா அப்போ இன்றைக்கு அழகு வண்டி போட்டிக்க வண்டி தைச்சதா இல்லை யார் தைச்ச இந்த உடுப்பு வாங்கின நீங்கள் ஓகே பயப்படாங்க என் குரல் சத்தமாக இருக்கும் ஆனால் நான் உங்களோட வயதுக்கு இறங்கி வந்துடுவேன் சரி அவட்டையும் 2 கேள்வி கேளுங்க பயப்படாங்க என்ன பிள்ளைங்க பேர் என்ன இதுக்குள்ள யார் முதலாவது இடம் எடுப்பினம் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் எழுப்பி பாருங்களேன் யாருக்கு முதலாவது இடம் கிடைக்கும் நினைக்கிறீங்க நீங்கள் வருவீங்களா முதலாவது இடம் நீங்கள் தானே அழகி இதுக்குள்ள இருக்கிறாங்க நீங்கள் தானே அழகி அதை நீங்கள் அழகு யார் படிக்கிறதுல இருக்கிறாங்க சொல்லுங்க பயமா இருக்கு இதுல யார் அழகு நீங்க சொல்றீங்க எனக்கு இதுல இருக்கிற அனைத்து குழந்தைகளுமே அழகிதான் தான் இருக்கிறாங்க எல்லாரும் அழகுதான் இதுல நாங்கள் தனியாக எல்லா குழந்தைகளுமே அழகானியாக தான் தெரியணும் அவைகளுக்கு எல்லாருக்குமே சிறப்பு பரிசுகள் உண்டு குழந்தைகளுடைய மனதை நாங்கள் நோகடிக்க விரும்பவில்லை இது ஒரு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்காகவும் உங்களை கவனிப்பதற்காக ஒரு நிகழ்ச்சி இப்போ இதில் ஒரு பிள்ளை தான் 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் சொல்லி பிரிக்கவே முடியாது ஒவ்வொரு குழந்தைகளும் அழகுதான் எங்களை போல இல்லை அவரோட உள்ளங்கள் எந்த ஒரு கருவு பஞ்சம் எதுவுமே இல்லாத செல்ல குஞ்சுகள் அதுகள் அழகு ராணிகள் எல்லோரும் அழகிகள் நீங்கள் எல்லோருக்கும் பரிசுகள் நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்குது இப்போ தன்னை பற்றி கேட்டா ஃபுல்லா சொல்லி கொண்டு விடுவாங்க அப்படி பிள்ளையை தயார்படுத்துறதை செஞ்சு அனுப்பிடுது அப்ப நாங்க கேள்விகளை கேட்காடி அவனோட மரணம் தானே சரி நாங்க அவன் பற்றி கேட்போம் என்னென்ன விஷயங்களை அவன் சொல்றான்னு கேட்போம் பிள்ளைய சொல்லுங்க உங்களை பற்றி இவங்க ஒருத்தருக்கு தெரியாது நீங்க சொல்றீங்களா உங்களை பற்றி சொல்லுங்க பாப்போம் நீங்க யாரு என்னன்னு சொல்லுங்க பாப்போம்
இந்த பிள்ளைக்கு 1ஆம் இடம், இந்த பிள்ளைக்கு 2ஆம் இடம், இந்த பிள்ளைக்கு 3ஆம் இடம் கொடுக்க வேணும், கொடுத்திருக்கலாம் என்று நீங்கள் ஒரு கற்பனை பண்ணியிருப்பீர்கள். அப்படியான கருத்துக்களும் வருகின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போன்று பெரிய பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்களிடம் உலக நடப்பு அறிவார்ந்த சில கேள்விகளை கேட்டு அவர்களுடைய அந்த அழகையும் நாங்கள் பார்த்து அந்த 1ஆம் 2ஆம் 3ஆம் இடம் கொடுத்திருக்கலாம். இது குழந்தைகள், அவர்கள் அழகாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் அழகிகள் என்ற ரீதியில் எல்லோருக்குமான பயிற்சி வந்து நிச்சயமாக பிள்ளைக்கு இருக்கு பிரைஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு பிள்ளைக்கு தாரோம். பிள்ளைக்கு பிரைஸ் எல்லாம் தாரோம் நாங்கள். இரண்டு பக்கமாக இருந்து இந்த திருமணமான ஆண்கள் ஒரு புறமும் திருமணம் ஆகாத ஆண்கள் ஒரு புறமுமாக நிற்க வேண்டும். அடுத்து அதனை தொடர்ந்து வந்து சேரு Okay, finish. Ini kongal. Ketiga. Mana mudah-mudahan
சண்டை நடைபெறும் இடத்திற்கு அழைக்கின்றோம். இப்போ நீங்கள் பார்க்க இருக்கிற விளையாட்டு தலையணி போட்டி. அந்த தலையணியால் 2 பேரும் அடிபடிவினா மேர் முதல் வெளியிடமோ அவர் அவுட். அந்த விளையாட்டு தான் பார்க்க போகிறீங்க. இதுவரையில் பார்த்துருப்பீங்கன்ட்டு நான் நினைக்கல. பார்ப்போம் எப்படி எந்த அளவுலேயே அவை போட்டியாக விளையாடினோம்னு சொல்லி பார்ப்போம். இனி உங்களை பொறுத்தது இளையாட்டு கிடைக்க கூடாது. அடிச்சு விழுத்தோடும், அடிச்சு விழுத்தோடும், அடிச்சு வீராங்கனைகள் நீங்கி யார் அடிச்சு யார் விழுகிறாரோ அவர்கள் தோல்வி. பரவாயில்ல, நீங்க எப்படியாவது அடிங்க. ஆனா அடிச்சு இந்த வெற்றியினை தரமான விளையாட்டு நிகழ்வு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கே அடிச்சு விழுத்தோடும், ஆளை அடிச்சு விழுத்தோடும், அடிக்காமலே விழுந்து விட்டார்கள், அடிக்காமலே விழுந்து விட்டார்கள். 2, 3 கீழே விளையாடு, கீழே விடு, விழாம பிடிக்காங்க. எங்க பாப்போம், ஆடு 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 எங்க அதான பார்த்து வணக்கம். இப்போ நான் டயஸ் அண்ணாவை சந்திக்கிறேன். இவரை முதலே நீங்கள் அறிமுகம் பார்த்துருப்பீங்கள். இந்த உதய நிறுவனத்தில் தொழிற்படுற பொறுப்பாளராக பார்த்துருக்குறீங்கள். தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இப்போவுமே திரும்ப பரவாயில்லை, பார்க்காத உங்களுக்காக திரும்பவும் அவர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு விஷயத்துக்கு போவோம். அண்ணா, உங்களோட அறிமுகப்படுத்துங்க. நீங்கள் யார், என்ன இதுன்னு சொல்லி. வணக்கம், என்னுடைய பேர் வந்து டயஸ். வாரண்டோப் நகரத்தில் வாழ்ந்து வாரன். நாங்கள் வந்து உதயம் தன்னார்வ நிறுவனம் சொல்லி ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு வரோம். அந்த நிறுவனம் ஊடாக தாயத்திலே போராட பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கான உதவி திட்டங்களை நடத்தி கொண்டு வரீங்க. இப்ப இங்கே நடத்துகின்ற முதலாவது தடவையாக இந்த விளையாட்டு போட்டியை நடத்தி வருகின்றீர்கள். இப்ப முடிவுக்கு வந்திருக்கின்றது. முதலாவது தடவை என்ற ரீதியில நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கின்றதா? எப்படி உங்களோட எதிர்பார்ப்பு? நிச்சயமாக என்ன சொல்லி சொன்னா, நாங்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஒரு திட்டமிட்டு தான் இந்த நிகழ்வு ஒழுங்கு சேர்ந்த நாங்கள். அந்த அடிப்படையில நாங்கள் எதிர்பார்த்த மக்கள் தொகையை விட 3 மடங்கு மக்கள் அதிகமாக வந்திருக்கிறோம். அப்ப நாங்களும் ஒரு வெள்ளோட்டமாக தான் இதை நாங்கள் இன்றைக்கு செய்திருக்கிறோம். விளையாட்டுகளையும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட விளையாட்டுகளை தான் செய்திருக்கிறோம். இன்றைக்கு நிறைய மக்கள், அதை எங்களோட நண்பர்கள், இந்த ஊர் மக்கள், வெளி மக்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு எங்களுக்கு ஊக்கத்தை தந்திருக்கிறோம். இதில் கவனிச்சா புள்ளிகளை விட பெற்றோர்கள் தான் விளையாட்டில் அக்கறை கூடவா இருக்கின்றது. மிகவும் சிறப்பு. இதுதான் உண்மையில் வேண்டும். ஏன்னா பிள்ளைகள் இந்த நாட்டிலும் பங்கு பெற்றிக் கொள்வார்கள். பெற்றோர்களுக்கு இடம் இல்லை. இப்படியான ஒரு இடம் அமைத்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உண்மையிலேயே நன்றி என்று சொல்றதை விட நாங்கள் உண்மையில எல்லாருக்கும் ஒரு வாழ்த்தை தெரிவிக்கணும். இந்த
அவைய வந்து கலந்து கொள்ற ஊடாக வந்து எங்கட தாய மக்களுக்கு இது ஒரு வழியில ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு செய்யணும். நாங்களும் மகிழ்வா இருந்து கொண்டு எங்கட மக்களுக்கும் ஒரு சிறிய ஒரு பங்களிப்பு போறோம். அவர்களையும் மகிழ்விக்குமாறு ஒரு உதவியாக செய்யுது. இது அடுத்த முறை எப்படி நீங்கள் கொண்டு வரலாம் அல்லது நேரத்துக்கு எப்படி இதை ஒழுங்கு பண்ணலாம் என்று யோசிக்கிறீர்கள்? இந்த நிகழ்வு வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. மக்கள் இப்படியான நிகழ்வுகளை விரும்புகிறார்கள் சொல்லியும் எங்களோட செயல் திட்டங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உதவி செய்யறதுக்கான இருக்குது. அடுத்த வருஷம் நாங்கள் இதை வந்து முதலே திட்டமிட்டு நிறைய விளையாட்டுகளை நாங்கள் பாரம்பரிய விளையாட்டுகளை நீங்க போட்டு குடும்பமாக உள்வாங்கினால் இன்னும் கூடுதலான மக்கள் இதுக்குள் வந்து செயற்படுவார்கள், விளையாடுவார்கள். கூடின சந்தர்ப்பம் உங்களோட கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். அதே மாதிரி தான் இங்க வந்த பல பெற்றோர்களும் பல நண்பர்களும் தான் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் அடுத்த வருஷம் ஒரு சிறப்பான திட்டமிடலோட இந்த விளையாட்டு விழாவை நாங்கள் செய்யறதுக்கான ஆயத்தங்களை செய்வோம். நேரத்துக்கு அதை நீங்கள் நேரத்துக்கு அதை அறிவித்தால் காலம் தாமதமின்றி அதை மக்கள் தாங்கள் டைம் எடுத்து இதுக்கு பிள்ளைகளை பழகியோ என்னென்ன விளையாட்டுகள் பாரம்பரிய விளையாட்டுகளை அறிவித்தால் அவர்கள் கூடி பழகுறதுக்கு கூட அதிலேயே ஆக்கள் கூட்டம் சேர்ந்துடும். அதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக வளர வேண்டும். அப்படி இங்க வளர வளரத்தான் நாடும் சிறப்பாக வளரும் ஒரு காரணம் அதை ஒட்டி இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இதை தொடர்ந்து நீங்க விடாமுயற்சி தான் முக்கியம். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் நீங்க தொடர்ந்து இதை செய்து கொண்டு வாருங்க. உங்களுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தருவார்கள் என்று நம்புகின்றேன். மிக்க நன்றி. நன்றி. சொன்னா நாங்கள் அந்த மக்களுக்காக தான் இந்த விடயங்களை நாங்கள் செய்து கொண்டு வரோம். தனிப்பட்ட முறையில் இதில் வந்து யாரும் எதையும் இல்லை. நாங்கள் எந்த விடயத்தை செய்தாலும் இந்த மக்களுக்கு ஏதாவது அதில் ஏதோ நன்மை நடக்கணும்ன்றதை நாங்கள் யோசிச்சு செய்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களால் முடிந்த வரைக்கும் இந்த மக்களுக்காக நாங்கள் செயல்படுவோம். மற்றது எங்களை வந்து இப்போ 2ஆம் தரமாக வந்து நீங்கள் இந்த விடயங்களை வழியில் கொண்டு வாரீர்கள். அதுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய அந்த ஊடகத்துக்கும் நாங்கள் உதயம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மிக்க நன்றி. பிரச்சனையில் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்ச்சி செய்வதா இருந்தால் நேரத்துக்கு அறிவித்தால் நான் அந்த அறிவித்தலை இந்த காணொலியூடாக கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நீங்கள் நிச்சயமாக நீங்கள் இந்த சொன்ன வார்த்தைகளுக்கு மகிழ்ச்சி தருவது தொடர்ந்து நாங்கள் இணைஞ்சு பயணிக்கலாம். தொடர்புல இருக்கும். மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். எங்க எங்க அடியே விளையலையே, அடியே விளையல, எங்க அடியே விளையல, எங்க எங்க பாப்போம், எங்க விழாப்பு அடி ஒரு என்ன அகல இருக்கல செலவடி சண்டை மூஞ்சில் அடி கைக்கு போடுங்க, கைக்கு போடுங்க. நீங்களும் சரி ஓகே பஸ்
அடிக்க போல விளம்புறாங்க. இந்த விளையாட்டு போட்டி வந்தவர்கள் எல்லாரும் இப்ப பின்னர நேரமாச்சு விளையாட்டுகளும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டுது. ஒவ்வொரு நேரத்துக்கும் காலமே மத்தியானம் மட்டும் இங்கே சாப்பாடுகள் தயார் பண்ணி கொண்டிருந்தது. இப்ப பின்னர நேரம் மாலை நேரமாக போன்றது. அவர்களுக்கு மாலை சாப்பாட்டாக பசி ஆறுவதற்கு சாப்பாடு செய்ய இருக்கின்றார்கள். அதைத்தான் நாங்கள் என்னென்று உங்களோட சேர்ந்து பார்க்க போறோம். பாருங்கள். ஒரு அக்கா அப்பன் சுட்டு கொண்டிருக்கின்றா. எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? சோஸ்ல இருந்து வந்திருக்கிறா. இங்க வாரண்டோப்புக்கு அங்க இருந்து சோஸ்ல பேசுறேன். அப்ப நீங்க எவ்வளவு காலமா இது செய்றீங்க? இல்ல இது வந்து இன்னொரு அக்கா செய்யறவா, அப்ப அவ விட்டுட்டு போட்டா நீங்க செய்யறீங்க. ஓகே, நீங்க செய்யறீங்க. அப்பத்துக்கு சொந்தக்கார இவ தானே? அப்பத்தை பத்தி சொல்ல. அப்பத்துக்கு சொந்தக்கார இவதான். இவ விளையாடுறபடினால சோஸ்ல இருந்து வந்த அக்கா தான் இதை சுட்டு கொண்டிருந்தா. என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்கிறீங்க? செய்யறாவோ? அவ செய்வா செய்வா. என்ன ரகு அண்ணன் கொத்து ரொட்டி கொத்தி கொண்டிருக்கிறார். இஞ்சாலே அப்பத்தை பாருங்க. உடனே அதாவது 4 அடுப்பு வச்சு உடனே சுட்டு கொண்டே இருக்கிறான். இது எப்படி இந்த கலவை நீங்க செய்யறீங்க? எனக்கு சொன்னா இப்பவுமே ஒரு ஆள் என்ன கேள்வி கேட்டிருந்தா அப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்க. நாங்கள் சிவத்த பச்சை அரிசியும் வெள்ளை பச்சை அரிசியும் சரிசமனா போட்டு தான் கலவை கலக்குறோம் நாங்கள். மற்றது அதுக்கு அவிச்ச மாவும் பச்சை மாவும் செரிக்கு ஜமன் சேர்க்க கூடாது. செரிக்கு ஜமன் அரிசி மாவுல கூட போட்டு கோதுமை மாவும் அவிச்ச மாவும் வந்து அதுக்கு குறைய போட வேணும். ஏன்னு சொன்னால் அப்புறம் அந்த அப்பம் வந்து அரிசி மாவுல அரிசி மா கூட இருந்தா தான் டேஸ்டாவும் பெறும். நாங்கள் கோதுமை போட்டால் அது வந்து சோர்ந்து போயிடும். ஆகையால அரிசி மாவையும் போட்டு கூடுதலா எல்லாரும் அரிசி மாண்டா தான் விரும்பி சாப்பிடுவீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு அளவு கேட்கிறேன்டா அப்படி சொல்லுவீங்களா? அப்பம் இப்ப நீங்கள் உங்க வீட்டுக்கு ஒரு 10 சோடி அப்பம் போட போறீங்கன்னு சொன்னால் 10 சோடி அப்பத்துக்கு ஓகே, நீங்கள் 2 சுண்டு சிவப்பரிசியும் 2 சுண்டு சிவப்பரிசியும் 1.5 பணி வெள்ளை அரிசியும் போட்டு ஒரு 6 மணித்தியால ஊற விடுங்க. 6 மணித்தியால ஊற விட்டீங்கன்னா அதுல வந்து 9 சுண்டு மா வரும். அரிசி மா மட்டும். அப்ப நீங்க அத ஒரு 7 மணித்தியாலம் புளிக்க விட்டீங்கன்னு சொன்னால் 6 மணித்தியாலம் ஊற விட்டு அரைக்கிறது 7 மணித்தியாலம் புளிக்க விட்டீங்க. ஒன்னும் போடாம புளிக்க விட்டீங்கன்னு சொன்னால் ஒண்ணுமே போட தேவையில்லை. பேக்கிங் பவுடரோ இது கேஃபே ஒண்ணு தேங்காய் பால் விடணும் சிலர் சொல்லி நான் விட இல்லை. இந்த அப்பத்துக்கு நான் விட இல்லை. ஆனா நான் அதுவும் நான் அறிஞ்சேன். நான் விட்டாத நல்லா வருமாண்டு. ஆனால் அது வந்து கீழுக்கு கருக பாக்கம். பால் விட்டோன்னா கருக பாக்கம். நான் வந்து இப்படித்தான் செய்யறேன். நான் சரி இல்ல ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு முறை வச்சு மெட்ட தேங்காய் பால் எப்படி இருக்கு வரும். இப்ப தேங்காய் பால் நீங்க டின் பாலா அல்லது பெட்டி பால் தான் பாவிக்க? பெட்டி பால் பாவிக்கிறீங்க. ஓகே ஓகே. தடிப்பு ஓகேயா இருக்கு உங்களுக்கு? இல்ல அந்த பெட்டி பாலுக்கு நீங்கள் பால் காய்ச்சக்குள்ள அதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு சீனியும் போட்டு இந்த நாங்கள் அப்பத்துல மா இருக்குதாரு அதுல இந்த கரண்டியால 2 பட்டி பால் விடுவீங்களா இருந்தால் இதுல 3 கரண்டி அந்த மாவிலையும் விட்டு அதை படிவா கட்டிப்படாம கலக்க வேணும். கலந்தீங்க சொன்னா பால் கொஞ்சம் திக்கா வரும். திக்கா வர்றதுக்காக அல்லது தண்ணி தன்மையா தானே இருக்கும். உண்மைதான்.
இப்ப பாருங்க அப்பன் சொல்றா அப்பத்தின் விவரம் எப்படி செய்ய வேணுமென்று கேட்ட உங்களுக்கு விளக்கம் சொல்லி இருக்கு. இப்ப அடுத்து கொத்துரொட்டி ரவுண்டா செய்த போது நல்லா இருக்கும்னு பார்க்க சொல்லி தந்திருக்கிறார். இதுல செய்து வச்சிருக்குது எனக்கு ஓகேயா தான் இருக்குது. இப்ப இது நல்ல உழைப்பு வேணுமென்றவைக்கு கொஞ்சம் உழைப்பு போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது பொதுவா சாப்பிடக்கூடியதுக்கு இந்த இது உண்மையில நல்லா இருக்குது. நேரம் என்ன தேவைப்படுது செய்து இதுல வச்சிருக்கிறாரு. இந்த கொத்துரட்டியின் அளவுகள் போட்டு செய்தீங்க. நான் நார்மலா கை கணக்கு கண் மதியமா கையால போட கணக்கு தெரியும் என்று சொல்லி ஏனென்றால் எவ்வளவு காலமா நீங்க இந்த கொத்துரட்டி செய்யறீங்க? 5-6 வருஷத்துக்கு மேல 5-6 வருஷத்துக்கு மேல செய்யறீங்க. பெரும்படியா செய்யறத. அப்ப அவருக்கு கை வந்த கலை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அவர் அளவுண்டா கை கணக்குண்டார். ஆனா உண்மையில சூப்பராக இருக்கு. எல்லாருமே சின்ன பிள்ளைகளை தொட்டு பெரியாக சாப்பிடக்கூடிய உப்பு புளி எல்லாமே கணக்கா இருக்கு. உண்மையிலேயே இது உங்களுக்கு யார் உதவி? நானும் இன்னொரு ஃப்ரெண்ட் சரி நிக்கிறவர் அவர் நேற்று அவர் சிவமில்லை சிறியான்னு சொல்லி அவர் நேற்று விரைய இல்லை. அப்ப அதால நான் தனியாக தான் அக்கா கழிக்கிற வழியை கொஞ்சம் மாறி மாறி ஓடிக்கொண்டு சரியா எல்லாரும் உதவி உங்களுக்கு. ஓகே மிக்க நன்றி. இது என்ன கொத்துரட்டி? கோழியில போட்டுருக்கோம். கோழி கொத்துரட்டி. கோழி கொத்துரட்டியா போடுறாரு எல்லாருமே இன்னொரு சந்தர்ப்பத்துல அது ஆரம்பத்துல இருந்து செய்ய இன்னொரு சந்தர்ப்பம். ஓகே மிக்க நன்றி. அதுல கொஞ்சம் கொஞ்சம் இறக்கமா இருக்கு. கேட்டுக்கொள்ளும் அவர்கள் அறிவோம். அஞ்சலோட்ட போட்டி. வணக்கம். அடுத்து டயசன்னா என்னென்று சொல்லி சொன்னால் 5ஆம் தேதி 10ஆம் மாதம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று வைக்கினோம் இந்த உதயம் நிறுவனத்தினூடாக. அது என்னன்றதை அறிவித்தல் விளக்கமாக அண்ணா தருவார். நாங்கள் வந்து பூபாலம் சொல்லி பேரில் ஒரு கலை நிகழ்வு செய்து கொண்டு வரோம். இது இந்த வருஷம் 3வது முறையாக நாங்கள் அதை செய்யணும். இந்த கலைஞர்கள் ஊடாக பெறப்படுற நிதியும் எங்களை மக்களுக்காக தான் போய் சேருது. அதுக்காக கலைஞர்கள் எங்களோட நிகழ்வுல பங்கு கொள்றவங்க எல்லாருமே அதே ஒரு பங்களிப்பாக தான் அதை செய்யணும். எங்கள்கிட்ட போக்குவரத்து கூடி காசு எடுக்காம ஒரு தங்களுடைய பங்களிப்பா எங்களை தொடர்ந்து கை கொடுத்து கொண்டு வருகிறோம். நிகழ்ச்சிகளை தந்து செய்து கொண்டு வரோம். இந்த வருஷம் நாங்கள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த நிகழ்வு வாரண்டோப் நகர்ல நடைபெறும். அதுலயும் நீங்க எல்லாரும் கலந்து கொண்டு எங்களுக்கு ஒரு ஆதரவு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு குடும்பத்துக்கு அதாவது டிக்கெட் சொல்லி எவ்வளவு எடுக்கிறீங்க? குடும்பத்துக்கு நாங்கள் 15 யூரோவும் தனியாருக்கு 10 சேர்க்கப்படுற நிதி உதவி அந்த ஊருக்கு அதாவது இவர்கள் செய்து வருகின்ற உதவி இதுக்கு பாவிக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு தாழ்மையாக மிக்க மகிழ்ச்சி. நன்றி. எல்லாரும் முயற்சி செய்யுங்க கலந்து கொள்றதுக்கு. நீங்க நேரம் வந்தீங்கன்னு சொன்னா செயல்பாடுகள் சம்பந்தமா சொல்லி சொன்னா உதயம் ஹில் பண்ற முகநூலோடாகவும் எங்களுடைய செயல்பாடுகள் எத்தனை மணிக்கு தொடங்கும்ன்றதையும் மாலை 3 மணிக்கு நிகழ்வு தொடங்கும். 3 மணியிலிருந்து இரவு 11-12 வரைக்கும் நடைபெறும். அட்ரஸ் இதுல நீங்கள் முகநூல் பக்கத்துல எல்லாம் இருக்கும். கடைசி விளையாட்டாக சங்கீத கதிரை நடக்க இருக்கின்றது. வாரங்கோ தொடர்ந்து பார்ப்போம் எப்படி சுவாரஸ்யமாக இருக்கின்றது என்பதை.
வேகமாக நடக்கணும். ஆனா அவாஸ் தான் வரணும். இதுக்குள்ள இன்னொரு ஆள் நீங்கள் நடப்பதுதான் குழப்பம். ஓட வேண்டாம், வேகமாக நடாமல் ஓட வேண்டாம், நடாமல் வேகமா ஓட இல்லை. ஓடணும். ஓகே ஓகே நடக்கிறதே இதோட ஓடலாம். இவ்வளவு நேரமும் உதய நிறுவனத்தோடு கூடி நாங்கள் அவர்கள் நடத்துகின்ற முதலாவது இந்த விளையாட்டு போட்டியை என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு என்னோட பார்த்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.